டிஎன்சி தமிழோட ஒரு முக்கிய நிகழ்வில் இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஒரு துயரத்துக்குள்ளாக்கிய ஒரு முக்கியமான சம்பவமாக நம்ம பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இன்று ஒரு கற்பு நாளாக மாறி போனது. ஆமாம், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு. தென் தமிழ்நாட்டில் இருந்து சென்னை பட்டணத்திற்கு வந்து தமிழ் சினிமாவை கட்டி ஆண்ட ஒரு இயக்குனர். 80களுடைய தொடக்கமும் சரி, இறுதி வரையும் சரி, இன்றும் வரையும் சரி, என்றுமே தமிழ் சினிமாவின் பல்வேறு இயக்குனர்களை உருவாக்கியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. பல நடிகர்கள், பல நடிகைகள், இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஒட்டுமொத்தமாகவே மாற்றி அமைத்த ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே டோட்டலாக மாறி போனவர் தான் பாரதி ராஜா. அதற்கு முன்னால் இருந்த பாலச்சந்தர், அதற்கு முன்னால் இருந்த டேரக்டர்ஸ்லாம் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். இவர்களில் இருந்து வேறுபட்டு தமிழ் சினிமாவை வந்து வேறு ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்ல போனால் நம்ம பாரதி ராஜா மட்டும்தான் சொல்ல முடியும். தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமாக சென்னை கோடம்பாக்கத்தில் இருந்து ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் இதுதாண்டா கிராமம், இதுதாண்டா ஊர், இதுதாண்டா என்னோட மண், இதுதான் மண் வாசனை அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு புத்துயிரை கொடுத்தது தான் பாரதி ராஜா. இது எல்லாமே காட்சிகள், இந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இண்டஸ்ட்ரியோட அடுத்தடுத்து வரக்கூடிய இளம் இயக்குநர்களுக்கு ஒரு மாற்று திசையை நோக்கி தமிழ் சினிமா வந்துட்டு பயணிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைந்தவர் தான் பாரதி ராஜா. தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் பிறந்த பாரதி ராஜா. பாரதி ராஜாவோடு தன்னுடைய பயணத்தை வந்துட்டு ஒரு பக்கம் இன்னொருவரும் தொடங்குகிறார். அவர் தான் பண்ணப்புறத்துலேருந்து இளையராஜா வராரு. அதே போன்ற அதே மாவட்டத்தில் இருந்து தான் வைரமுத்து வராரு. இப்படி அந்த மாவட்டங்களில் பாரதி ராஜாவை தொடர்ந்து அடுத்தடுத்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒட்டுமொத்த சினிமாவையும் கட்டியாண்டவர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இந்த வரிசையில் உள்ள எல்லாருமே இருக்காங்க. இதற்கான தொடக்கமாக பாரதி ராஜா தான் இருந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலயமாக தமிழ் சினிமாவினுடைய இயக்குனராக பாரதி ராஜா அறிமுகமாகிறாரு. அதே படத்தில் தான் ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவினுடைய 2 ஸ்டார்ஸ் வந்துட்டு பெரிய அளவில் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டரில் ரஜினிகாந்த் அவர்களை வந்து அந்த படத்தில் கொண்டு வரார் பாரதி ராஜா. அதே படத்தில் கமலஹாசன் அவர்களும் இருக்கார். இவர்கள் இருவரும் ஏற்கனவே ஒரு சில படங்கள் நடித்திருந்தாலும் 16 வயதினிலே ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவை மாற்றி அமைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 16 வயதினிலைக்கு முன் தமிழ் சினிமா, 16 வயதினிலைக்கு பின் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி நிலைமை வந்துட்டு அந்த இடத்துல தான் மாறுது. ஒரு வில்லன் கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாகவே பரட்ட கேரக்டரில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவுடைய குயினாகவே மாறி போனாங்க. பிறகு பாலிவுட்டில் போய் பெரிய அளவில் ஸ்டாராக மாறின ஸ்ரீதேவி இந்த படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாகறாங்க. அதற்கு பின்னால் பாரதி ராஜா தொட்டது எல்லாமே ஹிட் அப்படிங்கிற அளவில் தான் அவர் எடுக்கக்கூடிய எல்லா படங்களுமே ஹிட். ஆனால் தொடர்ந்து அவர் வந்துட்டு பயணித்த இடங்களில் கமலஹாசனுடைய சிகப்பு ரோஜாக்கள் படமும் ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தமிழ் சினிமாவில் அமைந்தது. அதில் தொடங்கி பாரதி ராஜா எடுத்த படங்கள் எண்ணற்ற படங்கள். அவர் மூலிமா வந்துட்டு தமிழ் சினிமாக்குள்ளே வந்திருக்கோம் சொல்லலாம். நம்ம மணிவண்ணன் சாரை சொல்லலாம், பாக்யராஜ் சாரை சொல்லலாம். அவங்களுடைய பட்டறையிலேருந்து வெளியே வந்த எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க. பாண்டியராஜ் இருக்கார். நிறையா பேர் வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்த இயக்குநர்கள். அவர்களெல்லாம் தமிழ் சினிமாவில் வேறு வேறு படங்கள் பெரிய பெரிய ஹிட் கொடுத்தாங்க. பாக்யராஜ் வந்துட்டு திரைக்கதையினுடைய இந்தியாவின் திரைக்கதையினுடைய மன்னன் அப்படின்னு பேர் வாங்கினவர். இவங்க எல்லாருக்குமே அடிப்படையாக இருந்தது பாரதி ராஜா சார் அப்படின்னு சொன்னால் அதை மறுக்கவே முடியாது. இண்டஸ்ட்ரியில் அப்படி ஒரு டேரக்டர் தான் இண்டஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. இந்த டேரக்டர் அதோட மட்டும் நிற்கல, அவர் அடுத்தடுத்த தளங்களில் அவர் போகும் பொழுது டோட்டலாக வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு படம் ஒன்று பண்ணுறாரு. தமிழ் செல்வன்கிற படத்தில் விஜயகாந்தோட இணங்குறாரு. இந்த மண்ணினுடைய மைந்தனோட நான் வந்து இணைஞ்சு பயணிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு கொடுத்த ஒரு ஹிட்டையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது போன்ற அவர் தொடங்கிய வெற்றிகளும் சரி, நிறையா வந்துட்டு இயக்குநர்கள் வந்துட்டு அவர் மூலிமா உருவானாங்கிறத விட பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் போன்றவர்களும் சரி, பாரதி ராஜாவுடைய படத்தில் இளையராஜாவுடைய மியூசிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதான். இவருடைய காம்பினேஷன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இண்டஸ்ட்ரி வந்துட்டு டோட்டலாக திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய படங்களாகவே தான் அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இளையராஜா வைரமுத்து அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய காம்போவும் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் வரும் பொழுது டோட்டலாகவே படங்கள் எல்லாமே அடுத்தடுத்த படங்கள் வந்து ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சது. இதை எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்துட்டு மாறி போனது அப்படிங்கிறதான் பார்க்கலாம். பாரதி ராஜா இயக்குநர்களை உருவாக்கியிருக்காரு, நடிகர்களை உருவாக்கியிருக்காரு, அதே நேரத்தில் இசையமைப்பாளர்களையும் உருவாக்கியிருக்காரு, பாடலாசிரியர்களையும் உருவாக்கியிருக்காரு. ராதிகா, ராதா, ரேவதி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பிற்காலத்தில் முன்னணி நடிகர்கள் எல்லாரோடையுமே நடித்து இன்றைக்கி வரைக்கும் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நடிகர்களாக அவங்களாம் இருக்கிறாங்க. ராதிகா அவங்களாம் வந்துட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்கள மிஞ்சி ஒரு நடிகையாக சாவித்திரிக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நடிகைக்கான ஒரு இமேஜ் வந்து பெரிய அளவில் கிரியேட் ஆனது வந்து ராதிகா அவர்கள் தான் சொல்லலாம். எம்ஆர் ராதாவுடைய வாரிசு அப்படிங்கிறத கடந்து இண்டஸ்ட்ரியில் அவங்க அடைஞ்ச உயரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய அளவில். இன்னும் எல்லாருக்குமே தொடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாரதி ராஜா அவர்களாக தான் இருப்பார். பாரதி ராஜா ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிறத கடந்து வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறது தான். அவர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அவர் வந்து நடிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்தை பற்றி எல்லாருமே இன்றைக்கு வரைக்கும் பேசியிருக்காங்க. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்திருந்தால் கூட தான் வந்துட்டு இதே சினிமா துறை சார்ந்த ஒரு நான் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறதையும் பார்க்குறோம். தன்னோட குடும்பத்தில் அதுக்கப்புறம் யார் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும் பொழுது தான் அவர் தன்னோட மகன் வந்து மனோஜை வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் அறிமுகப்படுத்துகிறாரு. தாஜ்மஹால் படத்தின் மூலயமா சினிமாவுக்கு கொண்டு வராரு.
டோட்டலாக அவரே வந்துட்டு இயக்குறாரு. அடுத்தும் வந்துட்டு மனோஜுக்கு படங்கள் அவரே கொடுக்குறாரு. அந்த படத்தில் இசைப்புயல் ஏ. ஆர். ரஹ்மானும் அவரோட படத்தில் மியூசிக் வேறு பண்ணியிருக்காருங்கிறதையும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சினிமா கெரியரில் அவருடைய வாரிசுகளும் அடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது பாரதிராஜா அவருடைய இறப்பிற்கு முன்னாலே வந்துட்டு மனோஜ் வந்து உயிரோடு இல்லை அப்படிங்கிறதும் ஒரு துயரமான ஒரு விஷயம் தான். அதிலிருந்து அவர் மீண்டு வருவதற்கான காலங்கள் எடுக்கிறக்குள்ள இன்றைக்கி பாரதிராஜா நம்மோடு இல்லை அப்படிங்கிறதையும் கடந்து பாரதிராஜா அவர்கள் இண்டஸ்ட்ரிக்காக ஆற்றிய பணி ஒரு 6 தேசிய விருதுகளை பாரதிராஜா பெற்றிருக்கார் அப்படிங்கிறது தான். இதற்கு முன்னால் இந்த தமிழ் சினிமாவினுடைய இயக்குனரும் சரி, அதற்கு பின்னால் வந்தவரும் சரி, இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு அத்தியாயத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே அங்கே இல்லை அப்படிங்கிறதா. நான் பாரதிராஜா அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா. இந்த தமிழ் சினிமாவினுடைய ஒரு இயக்குனர் இமயத்திற்கு தமிழ்நாடு அரசு வந்து அரசு மரியாதை வந்துட்டு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் ஒரு திரைக்கலைஞராக இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்த விஜய் அவர்கள் வந்துட்டு அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுக்கப்பட்டிருந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மறைவின் போது வந்துட்டு நடிகர் சங்கம் சார்பாக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடத்த அந்த கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது அவருக்கும் அன்று அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது. அதுபோன்று இன்று இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சினிமாவில் மட்டும்தான் அவர் கொடிகட்டி பறந்திருக்கார் அப்படிங்கிறதையும் தாண்டி நல்ல தமிழ் உணர்வு உள்ள ஒரு மனிதனாகவும் பாரதிராஜா இருந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம வந்து சொல்லலாம். நிறைய ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நிறைய போராட்டங்கள், தமிழர்களுடைய உரிமைகள் எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ, காவிரி நதிநீர் பிரச்சனையிலேருந்து முல்லை பெரியாறு பிரச்சனையிலிருந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே பாரதிராஜா வந்துட்டு அந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஏற்கனவே நடந்த காவிரி நதி பிரச்சனை பாரதிராஜா நடத்திய ஒரு மிகப்பெரிய பேரணியும் நமக்கே தெரியும். ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் அவர் திரட்டி கொண்டு வந்து நிறுத்தினார். பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு இண்டஸ்ட்ரி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சீமான் அவர்கள் நிறைய இடத்துலையே வந்துட்டு சொல்லுவார், ஒரு தமிழ் உணர்வு மிக்க ஒரு மனிதர். அவர்களுடைய பற்றிலிருந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட நாங்கள் எப்படிலாம் வேலை பார்த்தாங்க, அண்ணன் மணிவண்ணன் எப்படிலாம் வேலை பார்த்தோம், 1 மணிக்கு கேட்டாலும் எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்பார். அவர் போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் ரசம் சோறு வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். அப்படிங்கிற பழைய நினைவுகள் நிறையா விஷயங்கள் வந்துட்டு சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்னை அப்பா அப்படின்னு தான் சொல்லுவார் சீமான் எல்லா இடத்துலையும். அவருடைய தமிழ் பற்றும் தமிழ் உணவு தான் எங்களெல்லாம் இன்றைக்கி இந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. அவரோட பற்றிலேருந்து வந்தவங்க தான் நாங்கள் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க. ஈழத்தமிழருடைய போராட்டத்தில் அவர் பங்கெடுத்துக்கிட்டது 2009 கூட இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக அப்போ நடந்துட்டு இருக்குது. முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்துட்டு பாரதிராஜா அவர்கள் ஒட்டுமொத்தமாக இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாரையும் திரட்டிட்டு தமிழருடைய பிரச்சனைக்கு வந்துட்டு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழரின விரோதிகள் யார் அப்படிங்கிறத அடையாளம் காட்டி போய் நிறைய இடங்களில் வந்து அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சாரமும் மேற்கொண்டார். ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சார்பாக அவர் போய் நின்னார். இங்கே தமிழர்கள் காக்கப்படணும், அங்கே உள்ள போர் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியோடு அவர் இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். பிரச்சனைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் குரல் கொடுப்பார். எம்ஜிஆர்னுடைய ஒரு தீவிர விசுவாசியாக பாரதிராஜா அவர்கள் இருந்தார். கலைஞர் அழைத்தார், ஜெயலலிதா அழைத்தார்கள், எல்லோருமே அழைத்தார்கள். ஆனால் பாரதிராஜா எந்த விதமான ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு பெரிய பதவியிற்குள் பாரதிராஜா அவர்கள் போகவில்லை அப்படிங்கிறது தான். சினிமா இந்த சினிமா துறையை தாண்டி பாரதிராஜா எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு முன்னெடுக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த துறைக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு கலைஞன் அப்படின்னா அது வந்து நம்ம நிச்சயமாக வந்து பாரதிராஜா அவர்களை வந்துட்டு சொல்லியே ஆகணும். இன்று அவர்களுடைய இறப்பு ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவின் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரை இழந்து வாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே புரிகிறது. இனி ஒரு பாரதிராஜா அப்படிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சினிமாக்கான ட்ரெண்ட் செட்டர்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டாங்க. அவரை ஃபாலோ பண்ணி எத்தனையோ டைரக்டர்ஸ் வந்தாலும் சினிமா வந்து அடுத்த கட்டத்திற்கு மாறி போனதில் பாரதிராஜாவுடைய பங்கு ஒரு முக்கியமான பங்காகவே தான் இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பாரதிராஜா அவர்களை பற்றி நிறைய பேர் அவருடைய நினைவுகளை வந்துட்டு சொல்லியிருந்தாலும் நிறைய விஷயங்களை நம்ம பந்துக்கலாம். அதாவது ஒரு எபிசோடை நம்மளால் முடிக்க முடியாது. அப்படி ஒரு அளவுக்கு வந்து பாரதிராஜா அவர்களுடைய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதான். நாம் ஒரு முக்கியமான ஒரு இமயத்தை இன்று இழந்திருக்கோம் அப்படிங்கிறதோட இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நன்றி.